சரி, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம 10th பப்ளிக் கொஷின் பேப்பர், அதாவது 2025 பப்ளிக் கொஷின் பேப்பர் மேக்ஸோட 1 மார்க்ஸை வந்து போட்டிருக்கோம். கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் 2 மார்க்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஷின். ஏ வந்து 1 2 3 ஏன்னு ஒரு செட்டு, பிங்கிற ஒரு செட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிங்கிற செட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்கு, ஆனால் அந்த எக்ஸ் எப்படி இருக்கான், 10 விட கம்மியான ப்ரைம் நம்பர். ஓகேவா? இப்போ இதை பி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், A cross B பண்ணணும். ஏ கிராஸ் பி பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் ஏ என்னன்னு எழுதிக்கலாம். ஏ வந்து 1, 2, 3 பி. சரி, இப்போ ப்ரைம் நம்பர் சொல்லலாம். லெஸ் தென் 10 விட ப்ரைம் நம்பர் 2, 3, 5, 7. அவ்வளோதானே? ஓகேவா? சரி, அடுத்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சா போதும். சரி, இப்போ ஏ கிராஸ் பின்னா என்ன பண்ணலாம், 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. இவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் ஜினா என்ன பண்ணணும், எஃப்க்குள்ள ஜியை போடணும். ஓகேவா? ஜி ஆஃப் எஃப்னா ஜிக்குள்ள எஃப் போடணும். அவ்வளோதான். சரியா? சரி, இப்போ சம் போடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x + 1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து x² - 2. எஃப் ஆஃப் ஜி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன, எஃப்க்குள்ள ஜி கொண்டு வந்து போடணும். அதாவது எஃப்ல எக்ஸுங்கிற இடத்துல ஜியை கொண்டு வந்து போடணும். இப்போ 2, இந்த எக்ஸுக்கு பதிலாக x² - 2 + 1. இப்போ இந்த 2 உள்ள ஃபுல்லாக மல்டிபிள் ஆகும். 2x² - 4 + 1, இப்போ 2x² - 3. இதுதான் எஃப் ஆஃப் ஜி. ஓகேவா? இப்போ இதே மாதிரி ஜி ஆஃப் எஃப் என்ன பண்ணணும், இங்கே எக்ஸுக்குள்ள எஃப் ஆஃப் எக்ஸை கொண்டு வந்து போடணும். 2x + 1 the whole square - 2. இப்போ 2x + 1 the whole squareனா என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a + b whole square. ஓகே, a + b the whole squareனா அது எப்படி எலாபரேட் பண்ணலாம், a² + 2ab + b². சரி, இங்க a²ங்கிறது 2x the whole square, b²ங்கிறது 1² + 2ab ங்கிறது 2 × 2x, அதாவது a × b. ஓகேவா? அப்புறம் இந்த -2, 2x the whole squareனா அதை ஸ்கொயர் பண்ணா 4x². 4x², 1 ஸ்கொயர் பண்ணினா 1 + 4x. ஓகே, இதெல்லாம் மல்டிபிள் பண்ணா 4x - 2. நெக்ஸ்ட்ல 4x² + 4x - 1 - 2 - 1. இதுதான் ஜி ஆஃப் எஃப். ஓகேவா? புரிஞ்சா? f of g is not equal to g of f. இங்க ஈக்குவல் பண்ண சொல்லலை. சரியா? ஈக்குவல் பண்ண சொல்லலை. சொல்லியிருந்தா நீ சொன்ன மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது. இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட 532 பூத்தொட்டி இருக்கு, ஃப்ளவர் பாட் இருக்கு. அதை வந்து வரிசையா 21 பூத்தொட்டியை வந்து வரிசையா அடிக்கிட்டே வரணும். அப்படி வரிசையா 21 அடிக்கிட்டு வந்தா மொத்தம் எத்தனை வருஷம் வரும், மீதி எவ்வளவு இருக்கும் 532ல? இது என்ன பண்ணலாம், உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா? 532 / 21. அவ்வளவுதான். சரியா? சிம்பிள். 532 21ஆல் டிவைட் பண்ணா 221, 42, இங்கே 1, இங்கே 1, இங்கே ஒரு 2 வரும்.
ஃபைவ் சரி 5 இன்ட்டு 21 வந்து 5 இன்ட்டு 21 வந்து 105. இப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு 7 கிடைக்கும். சரியா? அப்போது 21 ரோவா நீ 21 21 நீ அலைன் பண்ணினா, அதாவது 21 ஃப்ளவர் பார்ட்ஸாக நீ அலைன் பண்ணினா மொத்தமாக 25 லைன் வந்து நீ அலைன் பண்ணலாம். பேலன்ஸ் வந்து உனக்கு 7 இருக்கும். சரியா? இப்போ இதை வந்து இது வந்து ஈஸியான மெத்தடு டு ஃபைண்ட் அவுட். பட் நம்ம வந்து அந்த ஈக்குவல் லெம்மா அதை யூஸ் பண்ணி போடணும். சரியா? ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதில் ஃபார்முலாலாம் நம்ம அப்ளை பண்ணுவோம், அவ்வளோதான். அது என்னது? ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஓகேவா? ஏங்கிறது நமக்கு தெரியும் 532, பிங்கிறது 21. அதாவது இது வந்து எதை டிவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது 532, எதால் டிவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது 21. சரியா? இப்போ இதை ரெண்டையும் கியூ ப்ளஸ் ஆரா, கியூ வந்து மல்டிபிள் இருக்குது, இதை ரெண்டையும் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணதுக்கு நமக்கு என்ன கிடச்சிது? 25 கிடச்சிது. அதுதான் கோஷன்ட். சரியா? அப்போ வந்து 21 இன்ட்டு 25, 21 இன்ட்டு 25 நமக்கு என்ன கிடைக்கும்? 525 கிடைக்கும். சரியா? இப்போ இந்த 525 532ல நீ சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 7 கிடைக்கும். 532 மைனஸ் 525 இது வந்து 7 கிடைக்கும். அப்போ அந்த 7 தான் ரிமைண்டர். ஓகேவா? இப்படிதான் இந்த சம்ம. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்த்தலாமா? x cube by x minus y plus y cube by y minus x. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? டெசிமல்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் ஆடோ சப்ராக்ஷனோ பண்ண முடியும். கரெக்டா? சாரி, டினாமினேட்டர். ஓகேவா? சத்தமாகவே கேளு. டினாமினேட்டர் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். இங்கே டினாமினேட்டர் ஒரே மாதிரி இல்லை. என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்து அது கொஞ்சம் சுத்து போயிடும். நம்ம டினாமினேட்டரை டினாமினேட்டர் சேம் பண்ணால் எல்சிஎம் பண்ணலாம். இங்கே இன்னும் ஒன்று பண்ணலாம். இதை மைனஸால் மல்டிபிள் பண்ணினா. ஓகேவா? இப்போ y cube by y minus x, இந்த டோட்டல் டேர்மை மைனஸால் மல்டிபிள் பண்ணினா மைனஸ் y cube by இது என்ன வரும்? இங்கே மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்ன்னு வரும். அப்படியே மாற்றி எழுதிக்கலாமா? மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்ன்னு வரும். நீ இது இப்போ மாற்றி எழுதினா மைனஸ் ஒய் கியூபிக் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? மைனஸால் மல்டிபிள் பண்ணிட்டு இதை கொண்டு போய் நீ அங்கே அப்ளை பண்ண போகிற. ஓகேவா? எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கா? x cube minus y cube by x minus y. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்கு? கியூப் டேர்ம். இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? x cube minus y cube எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா சரி, x cube minus y cube இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a cube minus b cube ஃபார்மேட்ல இருக்கு. a cube minus b cube இருந்தால் என்னன்னு எழுதலாம்? x square plus xy plus y cube. a minus b into a square plus ab plus b square. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த x cube minus y cube இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிடலாம். x minus y into x square plus xy plus y square by x minus y. அப்போ இந்த xy-க்கும் இந்த xy-க்கும் கேன்சல் ஆகும். சரியா? அப்போ உனக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்ன? x square plus xy plus y square. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா?